வணக்கம். அமெரிக்காவின் அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் தொடர்ந்து பல புதுமையான அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் வெளியிட்டு வர்றாரு. மற்ற நாடுகள் மீது புதிய வரி விதிப்பு, கோல்டு கார்டு அறிமுகம், இமிகிரேஷன், விசா, ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப், இப்படி நிறைய விஷயங்கள்ல முன்னாடி இருந்த முறைகளை மாற்றி அதில் திருத்தம் கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாமே அமெரிக்காவை முன்னேற்றணும்னு மேக் கிரேட் அமெரிக்கன் அகைன்ற பிரச்சாரத்தின் அடிப்படையில் கொண்டு வராரு. இதில் முக்கியமாக சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இருக்கிறவங்கள அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுறது, அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அங்கு வாழும் தொழிலாளிகள், மக்கள் இவங்க எல்லாமே அவங்களாவே அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு புதிய கொள்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தொடங்கியிருக்கு. இந்த புதிய திட்டத்தின்படி அமெரிக்காவில் வாழ்றதுக்கு லீகலாக எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு $1000 ரொக்கமாகவும், இது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 84,527 ரூபாய், இந்த பணம் ரொக்கமாகவும் அவங்க சொந்த நாடு திரும்புவதற்கு இவங்களே விமான டிக்கெட்டும் வழங்குறாங்க. இதுக்காக கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் ஹோம் எனப்படும் CBP ஹோம் என்ற ஆப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய திட்டத்தினால அரசாங்கத்திற்கு கணிசமான செலவை மிச்சப்படுத்தும்னு ட்ரம்ப் நிர்வாகம் நம்புது. வழக்கமான நாடு கடத்தல் செயல்முறை மிகவும் விலை உயர்ந்ததா கருதுறாங்க. ஏன்னா அதில் ஆவணமற்றவர்களை கண்டுபிடிப்பது, கைது செய்வது, தடுத்து வைப்பது மற்றும் அரசாங்க விமானங்களில் அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்புவது போன்ற பல கட்ட நடைமுறைகள் அடங்கும். இந்த ஒவ்வொரு கட்டமும் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு பெரிய பொருளாதார சுமையை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. இது பத்தி அந்த நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம் பேசும்போது, இங்க சட்டவிரோதமாக யாராவது இருந்தா அவங்க கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதற்கு தாமாக முன்வந்து நாடு திரும்புவது சிறந்த பாதுகாப்பான, அதே நேரத்தில் செலவு குறைந்த வழியாகும்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா டாக்குமெண்ட்ஸ் இல்லாம சட்டவிரோதமா அமெரிக்காவில் குடியேறினவங்க சட்டத்தின் பிடியில் சிக்குவதையும் தவிர்க்கலாம் என்றும், அதே நேரத்தில் அரசாங்கத்திற்கு நாடு கடத்தல் செலவு குறையும்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலமா எந்த ஆவணமுமே இல்லாம சட்டவிரோதமா புலம்பெயர்ந்த ஒரு தொழிலாளி இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு சிகாகோவிலிருந்து தனது நாட்டிற்கு திரும்பி சென்றுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் இது போன்ற முன்முயற்சிகள் இன்னும் பல ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோருக்கு தாங்களாகவே நாட்டை விட்டு வெளியேற ஊக்குவிக்கும்னு நம்பப்படுது. கடந்த சில வாரங்களாவே ட்ரம்ப் நிர்வாகம் சட்டப்பூர்வமா எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்லாதவங்கள ஒரு இடத்துல அடைத்து வைக்கப்படுவதற்கு முன்பு அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தி வருது. அது மட்டும் இல்ல, சட்டப்பூர்வ அந்தஸ்து இல்லாதவர்களின் வாழ்க்கையை எப்படி கடினமாக்கலான்னு யோசிச்சு நிறைய நடவடிக்கைகளையும் ட்ரம்ப் நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுலலாம் இருந்து தப்பிச்சாலும் கூட இனிமே எந்த லீகலான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம அமெரிக்காவில் வாழ்றவங்களோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டம்னு சொல்லப்படுது. அமெரிக்காவின் கவர்மெண்ட் டேட்டா படி மில்லியன் கணக்கான மக்கள் அந்த நாட்டில் எந்த லீகலான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜனவரி மாதத்திலிருந்து சுமார் 1,40,000 புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த எண்ணிக்கை இன்னும் மில்லியன் கணக்கை எட்டலை. இதனால் அவங்க இலக்கு அடைகிறதுக்கு கடுமையான நடவடிக்கைகள் அங்கே எடுக்கப்பட்டு வருது. ஏப்ரல் மாதத்தில் தான் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த நாடு கடத்தல் திட்டத்தை முதல்ல சொல்லியிருந்தாரு. இதில் சட்டவிரோதமா அமெரிக்காவில் குடியேறினவங்களுக்கு ஒரு ரொக்க பணத்தை தருவதோடு அவங்களுக்கு அவங்க நாட்டுக்கே போகிறதுக்கு ஃப்ரீயாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தருவதாகவும் சொன்னார். அது மட்டும் இல்லை, அவங்க நல்லவங்களா இருந்தால் நாங்களே எங்கள் நாட்டுக்கு திருப்பி அவங்கள கூட்டி வர எல்லா முயற்சியும் செய்வோன்னு சொல்லியிருந்தாரு. அமெரிக்க அதிகாரிகள் பெரும்பாலும் இந்த நாடு கடத்தப்பட வேண்டியவர்களின் பயண ஆவணங்களுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, தங்கள் குடிமக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கும் சில நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுவதும் சிக்கலாக உள்ளது. அதனால இந்த புதிய அணுகுமுறை அமெரிக்காவின் குடியேற்ற இலக்குகளை அடைய ஒரு எளிய மற்றும் மலிவான வழியாக இருக்கலாம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறியுள்ளது.